கொண்டிருந்தன. இப்போது பெரிய நெருப்பில் தீப்பொறிகள் போல ஒவ்வொரு பக்கத்திலும் திரும்பி வந்தன. எடை அல்லது சமநிலை இல்லாமல் வலி மற்றும் விரக்தியில் கூக்குரல் மற்றும் முனங்கல்களுக்கு மத்தியில் எங்களை பயத்தால் நடுங்க வைத்தது. மிக கொடுமையாக கரிய நிறத்தில் விரட்டும் விலங்குகள் போல காட்சி தெரிந்தது. ஆனால் ஒரு கணம் மட்டுமே நீடித்தது. அன்னை எங்களை விண்ணகத்திற்கு கூட்டிச் செல்வதாக உறுதியளித்தார். இல்லையெனில் இதை கண்டு பயத்தில் இறந்திருப்போம். பயந்து போய் உதவிக்காக மன்றாடுவது போல் நாங்கள் அன்னையை பார்த்தோம். அவர் எங்களிடம் அன்பாகவும் சோகமாகவும் கூறினார். பாவிகள் நரகத்திற்கு செல்வதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். அவர்களை காப்பாற்ற கடவுள் என் மாசற்ற இதயத்தின் மீதான பக்தியை உலகில் நிலைநாட்ட விரும்புகிறார். நான் உங்களுக்கு சொல்வது நடந்தால் பல ஆன்மாக்கள் காப்பாற்றப்படும். அமைதி நிலவும். போர் முடிவுக்கு வரப்போகிறது. ஆனால் மக்கள் கடவுளை துன்புறுத்துவதை நிறுத்தவில்லை என்றார். பிஎஸ் 11 ஆட்சி காலத்தில் இன்னும் மோசமாக வெடிக்கும். தெரியாத ஒளியால் ஒளிரும் ஒரு இரவை நீங்கள் காணும்போது போர், பஞ்சம், திருச்சபை மற்றும் திருத்தந்தை துன்புறுத்தல்கள் மூலம் உலகத்தை அதன் குற்றங்களுக்காக அவர் தண்டிக்கப் போகிறார் என்பது கடவுள் உங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய அடையாளம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இதை தடுக்க ரஷ்யாவை எனது மாசற்ற இருதயத்திற்கு அர்ப்பணிக்கவும் முதல் சனிக்கிழமைகளில் பரிகார ஒற்றுமையை வழங்க நான் வருவேன். எனது வேண்டுகோள்கள் நிறைவேற்றப்பட்டால் அமைதி நிலவும். இல்லையெனில் ரஷ்யா தனது தவறுகளை உலகம் முழுவதும் பரப்பி போர்களையும் துன்புறுத்துதல்களையும் ஏற்படுத்தும். நல்லவர்கள் தியாகிகளாக கொல்லப்படுவார்கள். திருத்தந்தை நிறைய துன்பப்பட வேண்டியிருக்கும். திருத்தந்தை ரஷ்யாவை எனக்கு அர்ப்பணிப்பார். அது மனம் திரும்பி அமைதி நிலவும். போர்ச்சுக்கலில் விசுவாச கோட்பாடு பாதுகாக்கப்படும். இதை யாரிடமும் சொல்லாதீர்கள். நீங்கள் ஜெபமாலை சொல்லும்போது, ஓ என் இயேசுவே, எங்களை மன்னியுங்கள், நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள், அனைத்து ஆன்மாக்களையும் குறிப்பாக மிகவும் தேவைப்படுகிறவர்களை விண்ணகத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள் என்று கூறுங்கள் என அன்னை கேட்டுக்கொண்டார். லூசியா, வேறு எதுவும் எங்களிடம் கூற விரும்புகிறீர்களா என்று கேட்டார். அன்னை இல்லை என்று